இன்னைக்கு பிக் பாஸ்ல மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வீக்ல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அந்த அகாடமிய வச்சு நெறைய அந்த சினிமா படத்துல உள்ள அந்த சீன்ஸ ரீகிரியேட் பண்ணி சொல்லிக் குடுங்க. நீங்க நடிச்சு காட்டுங்க. அது மாரி அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ். ஸோ அத வந்து சிறப்பா பண்ணியிருந்தாரு. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் அவர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர வச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த சீன வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் பண்ணுவாரு. ஷோஸ்லாம் நெறைய நடத்தியிருக்காரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மக்கள சிரிக்க வைக்கிறாப்புல நீங்க எப்படி அந்த அந்த டைம்ல வந்து நீங்க எப்படி சீன் எடுத்து குடுத்து இது பண்ணுவீங்க. அத வந்து நீங்க ஒரு சீன சொல்லுங்க. அந்த சீன வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கியூட்டா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜோவும், நம்ம திவாகர் அவர்களும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து லவ் பண்ற கன்டென்ட் குடுத்திருப்பாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் நம்ம விக்கல் சுந்தரம் வந்து ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆனா காது கேட்காது. நீங்க வந்து லவ் பண்ணணும். அந்த சீன அப்படி குடுத்திருப்பாரு. அத வந்து சிறப்பா திவாகர் அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப வந்து பார்வதி அவலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே, ஜோ வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கிறடா அப்படிங்கிறாப்புல சொல்லுவாங்க திவாகர பத்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரம், நம்ம பிரவீன் ராஜ், சபரி இவங்க 3 பேரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த எலி காமெடி பிக் பாஸ்க்குள்ள எலி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாப்புல அந்த இத லைவா பண்ணி காட்டுனாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி, இவரு கமருதீன் இவங்க 2 பேருமே போயிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கப்பிள்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வழக்கமா பிரியற காரணம் இல்லாம, புதுசா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரிங்க அப்படிங்கிறாப்புல, பிரியிறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சாப்பாடு சம்மந்தமா வச்சு அத வந்து சொல்லியிருப்பாங்க. நீ இட்லி, தோசை அந்த மாரி சாப்பிட்டா பிடிக்கும். அப்ப நீ வந்து இட்லி, எனக்கு வந்து தோசை சாப்பிட பிடிக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க. அத வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கனி, கெமி அதுக்கப்புறம் விக்கல் சுக்ரம் பண்ணும்போது, இவங்க 3 பேருக்கு என்ன டாஸ்க்னா, கனி வந்து பொண்ணு, அவங்க வந்து டேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக கெமிகிட்டயும், விக்கல் சுக்ரட்டையும் கேட்கும்போது, அங்க நடக்கிற அந்த ஃபைட் வந்து செம்மையா பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை ஓட்டுறாப்புல ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அத வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதிரையும், வினோத்தும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியா வந்து பிக் பாஸ்க்கு வந்து பாய் சொல்லி, வணக்கம் சொல்லி முடிச்சு வச்சாங்க. ஸோ இந்த இந்த இது வந்து ரொம்ப ஹைலைட்டா பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம திவாகரும், ஜோன் தான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்ல பண்ணது எலி இது. விக்கல் சுக்ராமும், பிரவீன் ராஜும், சபரியும் பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கான எபிசோடு.